கப்பர்நகூமில் வேற எல்லா இடத்துலையும் ஜீசஸ் எல்லா இடத்துலையும் தப்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் 5,000 பேர் கொடுத்து எல்லாரும் ஒரே எக்ஸைட்டடாக இருக்காங்க. இவரை ராஜாவாக்கிடுவோன்னு நினச்சிட்டாங்க சீஷர்கள்லாம். ஏசப்பா உடனே கிளம்புங்க 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 கிளம்புங்கன்னு எல்லாரையும் விரட்டி விட்டாங்க. நீங்கள் போட்டில் ஏறி போங்கன்னு சீஷர்களை ஏற்றி அனுப்பி விட்டுட்டாங்க. அன்றைக்கும் பாருங்கள், போட்டில் தான் ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி நம்மளுடைய லெசன், அப்படி தானே? அந்த ஒரு போட்டில் ஆரம்பித்து போட்லேயே நம்ம முடிக்கிறோம். அந்த தனியாக அனுப்பி விட்டுட்டு இவர் அவங்களோட போகலை. நீங்கள் போங்க, அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் ஒரு ராஜாவாகிற காலம் வந்துருச்சு போலன்னு நினச்சாங்க. யூதர்களுக்கும் புரியல, அவருடைய சீஷர்களுக்கும் புரியல அவருடைய வேலை எப்படிப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை சொல்ல வந்தாருன்னு தெரியல, ராஜாவாக தான் வந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ எப்படியாவது வேறு ராஜாவாக்கும்னு நினச்சா அந்த பிளானெல்லாம் தவிடு பொடியாக ஆக்கிட்டாரேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தம். ஆனால் அவங்களெல்லாம் ஏற்றி விட்டுட்டு மலையில் போய் ஜெபம் பண்ணார், ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கேருந்து பார்க்குறாரு, மறுபடியும் அந்த அங்கலாய்ப்பும் அங்கே அந்த ஸ்டாமும் அங்கே வர்றதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போகிறதுக்காக, அவங்கள ஆறுதல் படுத்துவதற்காக தண்ணியில் நடந்து வர்றார் ஏசப்பா. நடந்து வந்து அன்னைக்கு அந்த சீஷன் பேதுரும் ஒன்று எல்லோரும் பயந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, நான் தான் சொல்கிறாங்க. நீங்கள் தானா, நான் நடக்கணும்பா. பேதுரு நடந்தார் அந்த அன்னைக்கு அதில் தண்ணியில் நடந்து ஒரு நிமிஷம் பெருமை வந்துருச்சு. நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, நான் தான் நடக்கிறேன். கண்ணை திருப்பினாரோ இல்லையோ தண்ணிக்குள்ளே போயிட்டார். ஆனால் ஆண்டவரே காப்பாற்றுங்க, இந்த வார்த்தைக்கு பதில் இல்லாமல் போகவே போகாது. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் லார்ட் ஹெல்ப் மீ, ஹீ வில் கம், வந்து உதவி செஞ்சார். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல, 2.5 மணி நேரம் தூரம் கூட்டிகிட்டு போய் எப்படி இறக்கி விடுவாங்க. காட் ஹெல்ப்ஸ். நம்மளுடைய தேவன் அற்புதமானவர். எதிரிகளுடைய இருதயத்துலேயும் அவரால் பேச முடியும். அன்னைக்கு அந்த பேதுருவோட குரலையும் கேட்டு மறுபடியும் அந்த கப்பலில் அவர் ஏறுறாரு. திருப்பி அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதோட 9th இது முடியுது. கடைசி அதோட இந்த கதைகள் எல்லாத்தோட முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், அதில் பீப்புள் எல்லாரும் ஜீசஸ் கிட்ட வராங்க, ஓடி ஓடி வராங்க. தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள். ஜீசஸ் கிட்ட வர்றவங்க எல்லாரும் சுகம் பெறுவோம். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு இத்தனை ஸ்டோரிஸை நம்ம பார்த்ததோடைய முடிவு. ஜீசஸை பார்த்துட்டிங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே உட்காந்துருக்கவங்க பார்த்துட்டிங்களா? இன்றைக்கி நம்ம படித்த இந்த எல்லா ஸ்டோரிஸ்லையும் நிறைய பேர் ஜீசஸை பார்த்தாங்க. மார்க்கில் இந்த 4வது அதிகாரம் 35வது வசனத்துலேருந்து 6வது அதிகாரம் முடிவு வரைக்கும் ஜீசஸை பார்க்கணும். அதுதான் மார்க்கு சீஷனுடைய நோக்கம். ஹி வாண்ட்ஸ் அஸ் டு see ஜீசஸ். நீங்கள் பார்த்துட்டிங்களா? ஜீசஸை எந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தயவுசெய்து. இப்போ நம்ம அப்படியே சூறாவளி பயணம் மாதிரி போயிட்டோம், கிடுக்கிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உட்காந்து யோசித்து பாருங்கள், இந்த ஒவ்வொரு கதையிலையும் ஜீசஸ் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, எனக்கு எந்த முகம் ரொம்ப அழகாக இருக்குது, எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்து யோசித்து பாருங்கள். ஜீசஸ் இஸ் த சென்டர். இந்த நம்மளுடைய சுவிசேஷம், நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியம் எல்லாத்துக்கும் நாயகமாக இருக்கிறது கிறிஸ்து. அவர் தான் லைஃப். நம்ம 1000 காரியங்களை குறித்து பார்த்து அவரை விட்டுறவே கூடாது. நிறைய நேரம் நம்ம திருப்பி நம்ம மைண்டில் சொல்லணும், ஜீசஸ் வாஸ் அ ஹியூமன் பீயிங். காட் மனிதனாக இறங்கி வந்தார். எதுக்காக? உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக, நம்மளுடைய இருதயத்தை கொள்ளை கொள்வதற்காக. உங்கள் இருதயத்தை கொள்ளை கொடுத்துட்டிங்களா அவர்கிட்ட? ஹேஸ் ஹீ ஸ்டோலன் யுவர் ஹார்ட்? அப்படி இல்லைனா, அவர் உங்கள் இருதயத்தை இன்னும் வின் பண்ணல அப்படின்னா அதிகமாக அவரை பார்க்க ஆரம்பிங்க, அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூ வில் டெஃபினெட்லி வின் யுவர் ஹார்ட். அவர்கிட்ட இருதயத்தை கொடுத்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிளஸட் லைஃப் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும்னு உங்களை வாழ்த்துறேன். ஆமென்.